வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன வெல்கம் டு பிரகத்தன் பிருத்வி வீலாக்ஸ். இன்றைக்கி 2 பேரையும் நான் கிரிக்கெட் ஒன் டே கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்கூல் ஹாலிடேஸ் டைமில் பண்ணுவாங்க இது யூஸ்வலாக. அதுக்காக இப்போ கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் பிரகத்தை மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஐடியா கிடச்சி, சரி பிருத்வியும் உள்ளே அமுச்சு விட்டுடலாம் அப்படின்னு கேட்டு பார்த்தேன். ஆமாம், நீங்கள் சும்மா இங்கே எழுதி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணால் போதும், நாங்கள் உள்ளே சேர்த்துப்போம் அப்படின்ட்டாங்க. அதான் இன்றைக்கி 2 பேரையுமே உள்ளே அனுப்பி சும்மா ஒன் டே ஃபுல்லாக ட்ரைனிங்கு, மார்னிங் ஒரு செஷன், ஆஃப்டர்நூன் ஒரு செஷன், நடுவில் லஞ்சு அப்படிங்கிற மாதிரி பண்ண போகிறாங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் மாதிரி இது. அதான் இங்கே ஒரு பிளாக் டவுன் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அரீனா அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரவுண்ட்ஸ் இருக்குது. லைக் கிரிக்கெட்டுக்கே ஒரு 2-3 ஸ்டேடியம் மாதிரி கிரவுண்ட்ஸு, அதுக்கப்புறம் ரக்பி, அந்த மாதிரி நிறையா கிரவுண்ட்ஸ் வச்சுருக்காங்க இங்கே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில். இன்றைக்கி கிரிக்கெட்டில் ஒன் ஆஃப் த ஸ்டேடியமில் நமக்கு இங்கே ட்ரைனிங்கு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஆக்சுவல் கிரிக்கெட் கிரவுண்ட் சைஸில் அந்த கிரவுண்டு இருக்குது, மொத்த கிரவுண்டு. ஆனால் ஆடுறது பூரா பொடிசுங்க. இந்த பொடிசுங்க பூரா இப்படி ஆடிக்கிட்டு இந்த பெரிய கிரவுண்டில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்க போதுங்க. ஆனால் பயங்கர வெயிலாக இருக்குது இன்றைக்கி. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோக்ராம் ட்ரைனிங் ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ. இதில் ஏகப்பட்ட க்யூவில் நிற்க வைக்கிறாங்க பசங்களை, லைனாக. அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் வாரியாக நிற்க வச்சுருக்காங்க. கிண்டர் கார்டன்லேருந்து ஆரம்பித்து இயர் 1, இயர் 2, இயர் 1, இயர் 2னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி அப்படியே ஒவ்வொரு லைனில் ஒவ்வொரு குரூப். இந்த ஆரஞ்சு டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரகத் இருக்கான். அவன் இந்த டைமில் இயர் 3, தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்புறம் இங்கே பிளாக் டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா பிருத்வி வேறு யோயோ பாய் மாதிரி ஜாலியாக பாக்கெட்டில் கையை விட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இதே தான் வேலை. கிரிக்கெட் ஆட சொன்னால் ஜாலியாக பாருங்கள், ஏதாவது ஒரு அறிகுறி தெரியுதா இவன் கிரிக்கெட் ஆட போகிறான் அப்படின்னு, பெரிய ரேம்ப் வாக் மாடல் மாதிரி தான் நினப்பு அவருக்கு. தவிர ஸ்டைலிஷாக தான் நிற்பார். எப்போ ரொம்ப நேரமாக உட்காந்து ரொம்ப ஓவராக அறிவுரை, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நேரம் பண்ணதுக்கப்புறம் இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே. தனித்தனியாக ஒவ்வொரு கோச் ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்மால் பிளாக் டிஷர்ட்டை போட்டு பேண்ட்டை போட்டு இன்னும் பாக்கெட்லேருந்து கை எடுக்கலை, அப்படியே தான் போயிட்டுருக்காரு அவர் க்யூவில். அங்கே போய் அதை ஆடுவானா இல்லாட்டி அம்பையர் மாதிரி இருப்பானான்னு தெரியலை. இப்போ பிரகத் போய்கிட்டுருக்கான். இந்த ஆரஞ்சு டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பேருமே ஆரஞ்சு கேப் தான் போட்டிருக்காங்க. ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பிரகத்துக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, அவன் ஸ்கூல் மேட்ஸே, சில ஃப்ரெண்ட்ஸே 2-3 பேர் இங்கே இருக்காங்க இப்போ லைனில். அதனால் அவனுக்கு ஆள் கிடச்சிருச்சு, ஜோடி போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ட்ரைனிங் அட்டன் பண்ணுறது. அவ்வளோதான், மார்னிங் செஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பிருத்வியோட கேங்கு. அந்த பிளாக் அண்ட் பிளாக்கு இருக்கிறது நம்மால் தான். தூக்கி போட்டு ஏதோ கேட்ச் பிடிக்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு போல இருக்குது கோச்சு. அதான் பசங்க எல்லாம் போட்டு தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சிட்ருக்குங்க. இது மாதிரி ஒரு 2-3 இது பண்ணி ஐட்டம் சொல்லி கொடுத்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவாங்க ட்ரைனிங்கு. அதை அப்படியே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வேறு எக்ஸசைஸ் கொண்டு போய் ஒரு 2 or 3 hour செஷன் மாதிரி ஆக்கிடுவாங்க. பாருறா, டேரக்ட் அடிச்சிட்டா நம்மால். இது பிரகத் அந்த ஆரஞ்சு டிஷர்ட் இப்போ ஓடினது பார்த்தீங்க. அவர் டேரக்ட் ஹிட்லாம் அடிக்கிறாரு. இதை நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா இவங்களுக்கு 2 பேருக்குமே கிரிக்கெட் எக்ஸ்போஷர் நான் ரொம்ப கொடுக்கல சின்ன வயசுலேருந்தே. இதான் ஃபஸ்ட்டு டைம் இன்ஃபேக்ட் அவங்க கிரிக்கெட்னாலே என்னென்னு கற்றுக்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபுட்பால் ஆடி இருக்கானுங்க, அதுக்கப்புறம் வேறு சில கேம்ஸ்லாம் கூட போயிருக்கானுங்க. ட்ரைனிங் சில கோச்சிங்லாம் வேறு நான் போட்டிருந்தேன். ஆனால் கிரிக்கெட் இது வரைக்கும் ஏதோ வாய்ப்பு அமையலை ஃபார் சம் ரீசன், என்னமோ தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி தான் மாட்டுச்சு. ஃபஸ்ட்டு டைம் இன்றைக்கி தான் கிரிக்கெட்னாலே என்னென்னு பார்க்குறானுங்க 2 பேருமே. பிரகத்துக்குமே இதான் ஃபஸ்ட்டு டைம், பிருத்விக்கு மட்டும் இல்லை, பிரகத்துக்கும். அதனால் இது ஒரு நல்ல எக்ஸ்போஷராக இருக்கும். ஏன்னா நாளை பின்ன சப்போஸ் திடீர்னு இந்தியாவுக்கு போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய்ட்டு ஃபுட்பால் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கிரிக்கெட் தான் அங்கே எல்லாமே. அப்போ கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்புறம் அவன் ஐபிஎல்லை பற்றி பேசலைன்னா நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக கூட ஆக மாட்டானுங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ வர. அதனால் ஓரளவுக்கு கிரிக்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ நிலமை. சரி, பார்ப்போம் அடுத்து என்ன எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்து என்ன பண்ண ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ வாட்டர் பிரேக் விட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வாட்டர் பிரேக்லேயே மொத்த பாட்டிலையும் காலி பண்ணிடுறானுங்க. அப்புறம் இன்னும் ஒரு 2-3 வாட்டர் பிரேக் விட்டால் தண்ணி இருக்குமான்னு கூட தெரியல. அது வேறு ரீஃபில் பண்ணுறதுக்கு இங்கே வழி இருக்கானுன்னு தெரில. போய் தான் தேடி பார்க்கணும் நான் இனிமேல் தான்.
பாருங்கள், இதான் இந்த இந்த குழந்தையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற கேஸு. மூச்சு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து மூச்செல்லாம் வாங்குது. எங்கேயாவது வெயிலில் போய் அடிக்கடி ஆடினா தானே. ஆடி அமாவாசைக்கு ஒரு வாட்டி பண்ணால் இப்படி தான். ட்ரிங்க்ஸ் பிரேக் முடிச்சுட்டு திருப்பி மொத்த கும்பலும் பேவலியன்லேருந்து கிரவுண்டுக்குள்ளே ஃபீல்டிங்க்கு போகிற மாதிரி போய்கிட்டுருக்காங்க. ஸோ ஆனால் இவங்க ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு வேலை பார்க்குறாங்க இந்த கோச்சு. இந்த சின்ன பசங்களெல்லாம் தனியே டைமில் பிரேக் கூட்டு வந்துட்டு அவங்க முடிச்சதுக்கப்புறம் பெரிய பசங்களெல்லாம் கூட்டு வராங்க. ஸோ அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் எல்லாருமே க்ரௌடடாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நல்லா ஐடியா பண்ணி தான் ஆர்கனைஸ்டாக தான் பண்ணுறாங்க எல்லாமே. இது மொத்த கேம்புமே வந்து ஃப்ரீ ட்ரையல் மாதிரி இவங்க நடத்துகிற கிரிக்கெட் கோச்சிங் கேம்ப் இது ப்ரோக்ராமுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையல் மாதிரி இது. ஸோ இன்றைக்கி நடக்கிற எல்லா ட்ரைனிங் செஷன்ஸும் ஃப்ரீ. இந்த 1 full day ட்ரைனிங் செஷனு. ஸோ தட் இதை பார்த்துட்டு பிடிச்சிருந்து அந்த பசங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, பேரண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா இது வீக்லி கோச்சிங்க்கு போட்டு அப்படி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் டைமில் யூஸ்வலாக பண்ணுவாங்க. இந்த ஸ்போர்ட்ஸுக்குன்னு கிரிக்கெட்டுக்குன்னு இல்லை, நிறையா ஸ்போர்ட்ஸுக்கு அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க. ஸோ அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸோ தட் அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதுதான் டாக்டிக்ஸு. ஃப்ரீ ட்ரையல் மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு கிளாஸ் ஃப்ரீயாக வந்துடலாம். அந்த ஃப்ரீ ட்ரையல் வச்சுக்கிட்டு நமக்கு ஓகேன்னா நம்ம வந்து போய் புக் பண்ணிக்கணும் எந்த ஸ்லாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. மல்டிபிள் ஸ்லாட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைம்ஸில் இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸில் இருக்கும். நமக்கு வேண்டிய நாள் வேண்டிய டைம் ஸ்லாட்டில் அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இவங்களை வந்து புக் பண்ணணும். ஸோ என்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரைடே 5:30 அப்படின்னா அந்த 5:30 செஷனுக்கு போயிடணும் எவ்ரி ஃப்ரைடே. அது எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நல்ல டாக்டிக்ஸு. நம்ம ஊரில் ஆனால் ஃப்ரீ ட்ரையல் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது எந்த ப்ரோக்ராம்லேயும். ஆனால் இங்கே வந்து ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், அதே மாதிரி கிரிக்கெட்டு, பேட்மிட்டன் எல்லாத்துக்குமே வந்து ட்ரையல் கிளாஸ் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். எல்லா ஸ்போர்ட்ஸுமே ட்ரையல் கிளாஸ் இருக்குது சொல்லப்போனால் இங்கே ஆஸ்திரேலியாவில். அது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே. ஸோ இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் லஞ்ச் பிரேக் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரிங்க் பிரேக்ஸ் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக வரப்போகிறது லஞ்ச் பிரேக் தான். ஸோ அதுக்குள்ளே வந்து பக்கத்தில் அப்படியே இந்த அரினா, இந்த ஸ்போர்ட்ஸ் அரினான்னு சொன்னேன் இல்லையா, பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே சுற்றி பார்த்துட்டு இங்கே ரோட்டில் போனால் கொஞ்சம் ஆப்போசிட்டில் மெக்டி இருக்குது. ஸோ மெக்டியில் போய் இவங்களுக்கு ஹாப்பி மீல்ஸ் வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப இவங்களும் ஹாப்பி ஆயிடுவானுங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹாப்பி மீல்ஸை வாங்கிட்டு நானும் என் லஞ்சை சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த அரினாவை சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொன்றா பாருங்கள் நீங்களும். நான் கொஞ்சம் காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேடியம்ஸ் இருக்கும் இந்த லொக்காலிட்டியில் பார்த்திங்கன்னா. இந்த மொத்த ஏரியாவும் சேர்த்து தான் பிளாக் டவுன் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அரினா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஒரு ஏரியா, ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடையாது, ஒரு ஏரியாவே கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஒரு ஏரியாவில் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேடியம்ஸ் இருக்குது. ரன்னிங், ட்ராக் அண்ட் ஃபீல்ட்லாம் கூட ஒரு ஸ்டேடியம் வச்சுருக்காங்க. அதுவும் நான் அப்படியே 400 மீட்டர்ஸ் ரன்னிங்காக 200 மீட்டர்ஸ்ன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த சைஸில் தான் இருந்துச்சு அந்த அரினாவும். ஸோ எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நார்மல் கிரிக்கெட் கிரவுண்ட் சைஸில் இருக்கிற ஒரு கிரவுண்டில் ஆடினா கூட நாளைக்கு இப்போ இங்கே ஒவ்வொரு ஏரியாவுக்கு போனாலும் அந்தந்த ஏரியாவில் அங்கங்கே ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு இருக்கும். ஒரு பார்க், ஒரு கிரவுண்டு மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி. அந்தந்த ஏரியா கவுன்சில்காரங்க பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போய் இது இந்த மாதிரி இதே ஃபெசிலிட்டிஸோடு இதே ப்ராப்பர் லான் மாதிரியே அங்கேயும் லான்லாம் கிராஸ்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஆட்கள் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுவாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க திறமையை நம்பி தான் ஆடுறாங்களே தவிர்த்து, அவங்க ஹார்ட் ஒர்க் நம்பி தான் ஆடுறாங்களே தவிர்த்து, இந்த ஃபெசிலிட்டி இப்படி இருந்தால் தான் நான் ஆடுவேன், அப்படி இருந்தால் தான் ஆடுவேங்கிற மாதிரிலாம் அந்த ஏடிகே போட்டிலாம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லாருமே ஆடணும், ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். அவ்வளோதான் அவங்களுக்கு வேணும். அதுவும் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக பார்க்குறவங்க நல்லா வந்து இது பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் ஆடுறவன் தான் ஆக்சுவலாக ப்ரொஃபஷ்னலு. இப்படி இருந்தால் தான் ஆடுவேன்னா அப்போ அதுக்கு பேர் என்ன டேலண்ட்டு. ஸோ அந்த மீனிங்கில் ஆடுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு. இது எதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி இருந்தால் தான் ஆடுவேன், அப்படி தான் ஆடுவேன்னு உண்மையிலேயே ப்ரொஃபஷ்னலாக வந்து ஆகிறதுக்காக அப்படி கேட்குறானுங்களான்னு தெரியல சில யங் சாப்ஸு நம்ம ஊரில். இல்லாட்டி சும்மா ரிலாக்ஸேஷனுக்காக ஆட வர்றவங்க, ஃபிட்னஸுக்காக ஆட வர்றவங்களுக்கே அந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்களான்னு தெரியல.
எது எடுத்தாலும் ஒரு நொல்லை. ஆனால் இப்படிலாம் இருந்தால் எப்படி எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏகப்பட்ட டர்ஃப் வந்துருச்சு, ஏகப்பட்ட இதெல்லாம் வந்துருச்சு, ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துருச்சு. ஆனால் மைண்ட் செட் மாற மாட்டேங்குது நம்மளுக்கு. ஸோ அந்த மைண்ட் செட் மாறினா தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம நிறையா ஏதாவது சாதிக்க முடியும். எப்படி இருந்தாலும் ஆடணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா, பீச் மணலில் ஓடுறவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட ட்ரை பண்ணி எஃபர்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஓடுறவன் தான் நார்மல் ட்ராக் அண்ட் ஃபீல்ட்லையும் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும். நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதே வெறும் ட்ராக் அண்ட் ஃபீல்டில் மட்டும் இருந்தால் தான் நான் அப்படி அதாவது நேரு இண்டோர் ஸ்டேடியம் இல்லாட்டி நேரு ஸ்டேடியமில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், அங்கே தான் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் தான் ஓடுவேன்னா அவன் டேலண்டட்னு சொல்ல முடியாது. எல்லா சர்ஃபேஸ்லையும் ஓடணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த ஓப்பன் மைண்ட் செட்டுக்கு நம்ம எல்லோரும் இருந்தோம்னா நிறையா பதக்கங்கள் வரும். திருப்பி உட்காந்துக்கிட்டு சும்மா ஒரு பதக்கம் வர்றதுக்காக அப்படியே கண்ணில் விளக்கண்ணையை விட்டுட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும், காமன்வெல்த்தாக இருக்கட்டும், இது என்ன ஸ்போர்ட்ஸ் வேணாலும் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஆஸ் இண்டியன்ஸாக இருக்கட்டும், ஆஸ் ஏஷியன்ஸாக இருக்கட்டும், ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜே வி ஆர் வெரி ஃப்ளெக்சிபிள் கம்பேர்ட் டு அதர் பீப்புள். நான் சொன்னேன்னா நான் யாரை மீன் பண்ணுறேன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். த வெஸ்டர்ன் சைட் ஆஃப் பீப்புள். எதுக்காக மெயினாக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏஷியன் கண்ட்ரீஸில் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் பாப்புலேஷன் அதிகம். இங்கே அந்த அளவுக்கு பாப்புலேஷன் கிடையாது கம்பேர்ட் டு ஏஷியன் கண்ட்ரீஸு. எனி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏஷியன் கண்ட்ரீஸ் அளவுக்கு பாப்புலேஷன் இருக்காது. ஆனாலும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கட்டும், எது என்ன வேணாலும் இருக்கட்டும், நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸை பீட் பண்ணிக்கவே முடியாது. நான் ஏஷியன் கண்ட்ரீஸ்னு ஏன் பொதுவாக சொல்கிறேன்னா, பிஎட் சைனா, இந்தியா, ஹாங்காங், தாய்வான், வியட்நாம், இந்தோனேஷியா, தாய்லாண்டு, ஜப்பான், யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஏஷியனில் மட்டும் பிஹேவியர் ஈஸியாக இருக்கும். எந்த மாதிரி இடத்துல போட்டாலும் அவங்க அப்படி சர்வை ஆகி வந்துடுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப நொல்ல பண்ணுறது, எஸ்பெஷலி ஆஃபீஸ் ஜாப்ஸ்லேயே நான் சொல்கிறேங்க, ரொம்ப இப்படி இருந்தால் தான் அப்படி இருக்கணும், ஐ டிசர்வ் எவ்ரி திங், அந்த மாதிரி பேசுகிறவங்கலாம் ஸ்போர்ட்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது. அங்கே வெஸ்டர்ன் பீப்புள் ஸ்போர்ட்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க நிறைய பேர். ஆனால் ஆஃபீஸ் ஜாப்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஐ டிசர்வ் எவ்ரி திங்ன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே நம்ம அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் அந்த மாதிரி கேட்குறானுங்க இப்போலாம் வர நம்ம ஆட்கள். அப்படிலாம் கிடையாது முன்னாடி. இப்போ எனக்கு புதுசாக இருக்குது, இல்லாட்டி நம்ம ஏதாவது ரொம்ப நாள் ஆச்சு மைக்ரேட் ஆகி ஆஸ்திரேலியாவுக்கு அப்படின்னால இப்படி தெரியுதான்னு எனக்கு தெரியல. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு மூலமாக எனக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இது தான். நிறைய டர்ஃப் வந்துருச்சு. இப்போ ஏகப்பட்ட பிக்கிள் பால் கோர்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட பேட்மிண்டன் இன்டோர் இது இருக்குது, கோர்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் பார்த்து பர்சனலாக அனுபவிச்சதை வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் தப்பாக கூட இருக்கலாம், நான் ரைட்டாக இருக்கேன்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் நம்ம ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டோட ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது தான் நம்மளோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டுங்கிறது என்னோடய ஸ்ட்ராங்கான பிலீஃப். ஏன்னா 2014 நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன். அப்போத்துலேருந்து இங்கே ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இன்னும் சர்வைவ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான். அந்த ஃபவுண்டேஷன் செட் பண்ணது என்னோடய இந்தியன் வாழ்க்கை தான், என்னோடய இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் தான், இந்தியன் வளர்ப்பு தான். ஸோ அதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இப்போ என் அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக என் பசங்களே கிடையாது, அதையும் நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் பேஸ்டான அதர் திங்ஸும் வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜென்ஜீஸ் இது அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம், நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா உங்களை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு தான் என் பசங்கள்லாம் ஜென் ஆல்ஃபா என்ன எக்ஸாம்பிள் செட் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ப்ராப்பராக பொறுப்போட ரெஸ்பான்சிபிளாக செட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.